இங்க கும்ஃபுக்கு ரொம்ப கடினமான பிராக்டிஸ் கொடுக்காங்க. அதுக்காக 2 கையிலையும் ஷார்ப்பான கத்தியை கட்டி வச்சிடறாங்க. எதுக்காக அப்படி செய்யறாங்கன்னா, தெரியாம கூட கையை கீழே இறக்குனா அந்த கத்தி அவன் உடம்புலயே குத்திரும். இது மட்டும் இல்லாம 2 கையிலையும் 100 கிலோ வெயிட் இருக்க தண்ணியை எடுத்துக்கிட்டு மேல ஸ்லோப்ல ஏறி மேல போய் ஊத்தணும். அந்த தண்ணி கீழே வர வச்சுதான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் துவைப்பாங்க. இது பார்க்க ஈஸியா இருந்தாலும் அவன் ஒவ்வொரு டைமும் கையை கீழே இருக்கும் போதெல்லாம் இடுப்புலயே குத்துது. என்னதான் இவ்வளவு அடிபட்டாலும் அவன் 10 தடவைக்கு மேல தண்ணியை தூக்கி தான் ஆகணும். என்னதான் அவனுக்கு உடம்புல அடிபட்டாலுமே ரொம்ப டெடிகேஷனோட செய்யறான். 3 மாசம் கழிச்சு பார்த்தா 1 இன்ச்சு கூட கீழே இறங்காம அந்த தண்ணியை தூக்க ஆரம்பிச்சிடறான். அது மட்டும் இல்லாம அவனோட ஜூனியருக்கும் சரியான டயத்துல ஹெல்ப்பும் பண்றான். அது அங்க உள்ள மாஸ்டர் பார்த்ததுமே இவனை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ உடனே அவனை நிக்க சொல்றாரு. அவனும் ஏதோ சொல்ல போறான்னு பயத்தோட திரும்புறான். பார்த்தா இவன் இந்த லெவலை கரெக்டா செஞ்சதுனால 33ஆவது சேம்பர்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க ப்ரமோட் பண்றாரு. ஆனா அவருக்கு மட்டும் தான் தெரியும் இவன் 36ஆவது சேம்பருக்கு தகுதியானவனு.